அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக ஆந்திர எல்லையான செங்குன்றம் அடுத்த காரனோடை சுங்கச்சாவடியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 320 கிலோ கஞ்சாவை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சரக்கு ஆட்டோவில் ரகசிய அறை அமைத்து ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சரக்கு ஆட்டோ ஒன்றில் ரகசிய அறை அமைத்து ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டதை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 320 கிலோ கஞ்சாவை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை செங்குன்றத்தை அடுத்த காரனோடை சுங்கச்சாவடி பகுதியில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு சரக்கு ஆட்டோ ஒன்றை மடக்கி சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் ஆட்டோ காலியாக இருந்தது தெரிய வந்தது. ஆனால் எந்த ஒரு பொருளும் ஏற்றி வரப்படவில்லை என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய பகுதியில் தகரம் அமைத்து ஒரு குழி மாறி ரகசிய அறை போன்ற அமைத்து கிட்டத்தட்ட 320 கிலோ கஞ்சாவை 150 பாக்கெட்டுகளாக பேக் செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனுடைய மதிப்பு 2 கோடி என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதனை அனைத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கஞ்சா ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்ததும் போலி நம்பர் பிளேட் மற்றும் போலி ஃபாஸ்டாகை பயன்படுத்தியும் இவர்கள் சென்னைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக 2 பேரை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். தலைமறைவாக இருப்பவர்களை தேடி வருகிறார்கள். மேலும் இதனுடைய பின்னணி குறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.